அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10ஆம் வகுப்பு தமிழ் இலக்கண பகுதியில் தொகாநிலை தொடர்கள், அதாவது இயல் 2 கற்கண்டு பகுதியில் பார்த்தோம் அப்படின்னா தொகாநிலை தொடர்கள் இதை பற்றி பார்க்கலாம். அதாவது சொற்கள் தொடர்வதை அதாவது சொற்கள் இருக்கும், அந்த சொற்கள் தொடர்வதை தான் நம்ம தொடர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பொருள் முடிவு தராவிட்டால் அது முடியா தொடர் எனப்படும். அதில் முடிவு தரல அப்படின்னா அது முடியா தொடர். பொருள் முடிவு தந்தால் அது முற்றுத்தொடர் எனப்படும். சொற்கள் தொடர்ந்து வரக்கூடியது தான் தொடர்னு சொல்கிறோம். அந்த தொடரில் அந்த தொடரோட பொருள் இருக்குல்ல, அது முடிவு தந்துச்சு அப்படின்னா அது முற்றுத்தொடர். முடிவு தராட்டி அது முடியா தொடர். இந்த முற்றுத்தொடரை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு தொடர் முற்று பெற்றுச்சுன்னா அதை என்னன்னு சொல்லுவோம்? வாக்கியம். அதாவது தொகாநிலை தொடர் அப்படின்னா என்னன்னா, ஒரு தொடரில் சொற்களுக்கு இடையில் சொல்லோ உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்துவது தொகாநிலை தொடர் எனப்படும். அதாவது ஒரு தொடரில் பார்த்தோம் அப்படின்னா சொற்கள் இருக்கும், அந்த சொற்களுக்கு இடையில் எந்த ஒரு சொல்லோ ஒரு உருவோ மறைந்து வராமல் வெளிப்படையாக பொருளை உணர்த்தும். அதுதான் தொகாநிலை தொடர். எடுத்துக்காட்டு பாருங்க, காற்று வீசியது, குயில் கூவியது. இந்த தொடரில் பார்த்தோம் அப்படின்னா காற்று வீசியது அப்படிங்கிற இதில் எந்த ஒரு வேற்றுமை உருவோ எதுவுமே மறைந்து வரலை, வெளிப்படையாக பொருளை உணர்த்துது. காற்று வீசியது, காற்று வீசுகிறத குறிக்குது. குயில் கூவியதுன்னா குயில் கூவியதை குறிக்குது, எந்த ஒரு உருவம் எதுவும் மறைந்து வரலை. இந்த மாதிரி வர்றது தான் தொகாநிலை தொடர். தொகாநிலை தொடரில் மொத்தம் எத்தனை வகைகள் இருக்குன்னா 9 வகைகள் இருக்குது. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 9 வகைகள் இருக்குது. இங்கே பாருங்கள். தொகாநிலை தொடர்: 1 எழுவாய் தொடர், 2 விழித்தொடர், 3 வினைமுற்று தொடர், 4 பெயரச்ச தொடர், 5 வினையச்ச தொடர், 6 வேற்றுமை தொடர், 7 இடைச்சொல் தொடர், 8 உரிச்சொல் தொடர், 9 அடுக்கு தொடர். இந்த 9 வகைகளை பற்றி இப்போ நம்ம விளக்காமல் பார்க்கலாம். இப்போ தொகாநிலை தொடரின் 9 வகைகளில் முதல்ல இருக்கக்கூடிய தொடர் எதுனா எழுவாய் தொடர். அதாவது எழுவாய் நம்ம ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. எழுவாய், செயப்படுபொருள், பயனிலை, இதை எல்லாமே படிச்சிருப்பீங்க. இப்போ எழுவாய் அப்படின்னா எது? அதாவது எழுவாயுடன் பெயர், வினை, வினா. வினைனா என்ன சொல்லுவோம்? செயல். சரியா? பெயர்னா பெயரை குறிக்கிறது, வினானா கேள்வி எழுப்பக்கூடியது. அப்போ பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள். பயனிலை அப்படின்னா இறுதியாக முடியக்கூடியது தான் பயனிலை. சரியா? அப்போ அந்த பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடர் ஆகும். அதாவது எழுவாயுடன் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் தொடர்வது எழுவாய் தொடராகும். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். அதாவது இனியன் கவிஞர்னு இருக்குது. இதில் இனியன் அப்படிங்கிறது என்னது? எழுவாய். அதை தொடர்ந்து என்ன வருது? கவிஞர் அப்படிங்கிறது பெயரை குறிக்கும். அப்போ பெயர், இது எழுவாய் தொடர். காவிரி பாய்ந்தது, காவிரிங்கிறது என்னதுன்னா எழுவாய். பாய்ந்ததுங்கிறது பயனிலை. இந்த பயனிலை எதை கொண்டு முடியுது? ஒரு செயல், பாய்கின்ற அந்த செயலை. காவிரி பாய்ந்தது அப்படிங்கிற ஒரு செயலை குறிக்கிறதுனால இது வினை. அடுத்து பாருங்கள், பேருந்து வருமா. பேருந்துனா எழுவாய், வருமா அப்படிங்கிறது ஒரு வினாவை எழுப்பக்கூடியது. பயனிலை. வருமா அப்படிங்கிறது பயனிலை. இந்த பயனிலை எதை எழுப்பக்கூடியது? வினாவை எழுப்பக்கூடியதாக இருக்குது. அப்போ வினா. மேற்கண்ட 3 தொடர்களிலும் பெயர், வினை, வினா ஆகிய பயனிலைகள் இடம்பெற்று எழுவாய் தொடர்கள் அமைந்துள்ளன. இதுதான் என்னன்னு சொல்கிறோம்? எழுவாய் தொடர். இப்போ உங்களுக்கு புரியுதா? அடுத்து பார்க்கலாமா? விழித்தொடர். விழினாவே என்னது? அழைக்கிறது. அதாவது விழியை தொடர்ந்து, அந்த விழி இருக்குல்ல, அந்த அழைக்கிறோம்ல, அந்த விழியை தொடர்ந்து வினை அமைவது விழித்தொடர் ஆகும். அந்த விழியை தொடர்ந்து வினை அப்படின்னா செய்யக்கூடிய செயல், அந்த செயல் அமைவது தான் விழித்தொடர். எடுத்துக்காட்டு பாருங்கள், நண்பா எழுது. நண்பா அப்படிங்கிறது விழித்தலை குறிக்குது, விழிப்பெயர். எழுது அப்படிங்கிறது ஒரு செயலை குறிக்குது, அது வினையை குறிக்குது. அப்போ விழித்தொடரை தொடர்ந்து என்ன வருது? விழியை தொடர்ந்து ஒரு வினை வருது, இதுதான் விழித்தொடர். சரியா? நண்பாங்கிறது விழிப்பெயர், எழுது அப்படிங்கிற பயனிலையை கொண்டு முடியுது. எழுதுங்கிறது பயனிலை. அப்போ எழுது அப்படிங்கிற பயனிலையை கொண்டு முடிகிறனால இதுதான் விழித்தொடர். சரியா? அடுத்து பார்க்கலாமா? அடுத்து வினைமுற்று தொடர். 3வது வினைமுற்று தொடர். வினைனாவே நம்ம அந்த பெயர்லேயே இருக்குது. வினை அப்படிங்கிறது ஒரு செயல், முற்று தொடர் அப்படிங்கிறது முற்று பெற்றது. அதாவது ஒரு தொடர் இறுதி அப்படின்னா கடைசியில், அந்த இறுதியில் இடம்பெற வேண்டிய வினைமுற்று
தொடரின் முதலில் அமைந்து பெயரை கொண்டு முடிவது. முதல்ல அந்த வினைமுற்று என்ன பண்ணும், அந்த தொடரோட முதல்ல வந்துட்டு அதுக்கு பின்னாடி என்ன வரும்னா பெயர் வரும். அந்த பெயரை கொண்டு முடிவது தான் வினைமுற்று தொடர். சரியா? அதாவது எடுத்துக்காட்டு பார்த்தாவே உங்களுக்கு புரியும். இதில் பாருங்கள், பாடினாள் கண்ணகி. இதில் வினைமுற்று என்னதுன்னா பாடினாள் அப்படிங்கிறத வினைமுற்று. ஏன்னா இது வந்து கண்ணகி பாடினால் தான் வரும். பாடினாள்ங்கிறது ஒரு செயல், வினையை குறிக்கக்கூடியது. அந்த வினைமுற்று வந்து எங்கே வருது அப்படின்னா பெயருக்கு முன்னாடி வருது. தொடரில் இடம்பெறக்கூடிய அந்த வினைமுற்று எங்கே வருது, தொடரோட முதல்ல வந்துட்டு அதுக்கு பின்னாடி என்ன வரும்னா பெயர் வருது. இந்த மாதிரி ஒரு தொடரின் வந்து வினைமுற்று வந்து முதல்ல அமைஞ்சு பெயரை கொண்டு முடிஞ்சிச்சுன்னா இதுதான் வினைமுற்று தொடர். பாடினாள் கண்ணகி, ஆடினாள் மாலா, இந்த மாதிரி பெயரை கொண்டு முடியும். சரியா? அடுத்து பெயரச்ச தொடர். பெயரச்ச தொடர் அப்படிங்கிறது என்னது, முற்று பெறாத வினை. ஒரு செயல் வந்து என்னது நடக்க முடியலை, அந்த முற்று பெறாத அந்த செயல் வந்து எதை கொண்டு முடியுது, பெயர் சொல்லை கொண்டு முடிவது. இதுதான் பெயரெச்ச தொடர். அது எச்சமாக இருக்குது, அது வந்து முடிஞ்சிருச்சுனாவே முற்று பெற்றுச்சு. முற்று பெறாமல் அப்படின்னா முடிவடையாமல். அந்த எச்சமாக நிற்கிது பார்த்தியா, முடிவடையாமல். அதுதான் அது எதை கொண்டு முடியுதுன்னா பெயரை கொண்டு முடிவரப்ப அது பெயரெச்ச தொடர். எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். அதாவது கேட்ட அப்படிங்கிறது ஒரு செயல் வந்து முற்று பெறலை. கேட்ட பாடல், பாடல் அப்படிங்கிறது பெயர் சொல். அப்போ கேட்ட பாடல், இந்த மாதிரி ஒரு முற்று பெறாத வினை வந்து எதை கொண்டு முடியுது, பெயர் சொல்லை கொண்டு முடிவது பெயரச்ச தொடர். அடுத்து அதே மாதிரி வினையச்ச தொடர் வந்து அதே தான். ஆனால் இது வந்து என்னதுன்னா முற்று பெறாத வினை வந்து வினை சொல்லை கொண்டு முடிவது. அது பெயர் சொல்லை கொண்டு முடிவதனால பெயரச்ச தொடர். இது வினை சொல்லை கொண்டு முடிவதனால வினையச்ச தொடர். அதாவது பாடி மகிழ்ந்தனர். இதில் பாடி அப்படிங்கிறது ஒரு முற்று பெறாத வினை. ஒரு செயல் வந்து முடியலை, பாடின்னு இருக்கு, செயல் முடிஞ்சிடுச்சா, இல்லை. அப்போ முற்று பெறாத ஒரு வினை எதை கொண்டு முடியுது, மகிழ்ந்தனர் அப்படிங்கிற வினை சொல்லை கொண்டு முடியுது. இங்கே பார்த்தோம் அப்படின்னா பாடல் அப்படிங்கிற பெயர் சொல்லை கொண்டு முடிந்தனால பெயரச்ச தொடர். இங்கே வினை மகிழ்ந்தனர் அப்படிங்கிறது ஒரு செயலை குறிக்கிற, செயல்னாவே வினை. அப்போ செயல் மகிழ்ந்தனர் அப்படிங்கிற செயலை கொண்டு முடியறனால இது வந்து வினையச்ச தொடர். சரியா? அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், வேற்றுமை தொடர். ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க 9ஆம் வகுப்புலே இடைச்சொல் இதெல்லாமே படிச்சிருப்பீங்க ஏற்கனவே சின்ன கிளாஸ்லேயே. வேற்றுமை இலக்கண பகுதியில் வேற்றுமை தொடர்லாம் படிச்சிருப்பீங்க. முதல்ல வந்து 8 வேற்றுமை தொடர் இருக்கும். முதல் வேற்றுமை உருபுகள் பார்த்தோம் அப்படின்னா ஐ, ஆல், கூ, இன், அது, கண்ணுன்னு வரும். அதில் முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. சரியா? ஐங்கிறது 2ஆம் வேற்றுமை உருபு, ஆல் 3ஆம் வேற்றுமை உருபு. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மொத்தம் 6 வேற்றுமை உருபு, மொத்தம் 8 இருக்கும். ஆனால் முதலுக்கும் கடைசிக்கு உருபு கிடையாது. ஐ, ஆல், கூ, இன், அது, கண்ணு இருக்கும். சரி, அதான் வேற்றுமை தொடர். அந்த வேற்றுமை உருபுகள், அந்த வேற்றுமை உருபுகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளிப்படையாக அமையும் தொடர்கள் தான் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள். வேற்றுமை தொடர்களால் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் ஒன்று தான் தொகாநிலை தொடர்கள் அப்படின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு பாருங்கள். அதாவது கட்டுரையை படித்தால் இருக்குது. இதில் பாருங்கள், கட்டுரையை படித்தால், இதில் ஐ அப்படிங்கிற 2ஆம் வேற்றுமை உருவு வந்து எனது வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துது. அடுத்து பாருங்கள், அன்பால் கட்டின, ஆல் அப்படின்னா என்னது, ஐ, ஆல் 3ஆம் வேற்றுமை உருவு. அந்த 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர் அப்படின்னு சொல்லுவோம். அன்பால் கட்டினார், இது என்ன தொடர், 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அறிஞருக்கு பொன்னாடை, ஐ, ஆல், கூ, கூ அப்படிங்கிறது எத்தனாவது வேற்றுமை தொடர், 4ஆம் வேற்றுமை தொடர். அப்போ இதுவும் வெளிப்படையாக வந்து பொருளை வந்து உணர்த்துது. அப்போ 4ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர். அதை தான் சொல்கிறாங்க. இது வந்து வெளிப்படையாக வேற்றுமை உருபு வந்து எனது மறைந்து வராமல் வெளிப்படையாக வர்றது தான் என்ன சொல்கிறோம், வேற்றுமை தொகாநிலை தொடர். அடுத்து இடைச்சொல். இடைச்சொல் அப்படிங்கிறது எதை சொல்லுவோம், நிலைமொழியில் பெயர். நிலைமொழி வருமொழின்னு 2 படிச்சிருப்போம். நிலைமொழினா ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய மொழி. ஒரு சொல்லோட ஆரம்பத்தில் இருக்கக்கூடியது நிலைமொழி, கடைசி இறுதியில் வரக்கூடியது வருமொழி. அந்த நிலைமொழியில் பெயர் வினைச்சொல்லின், அந்த வினைச்சொல் இருக்குல்ல, வினைச்சொல்னா என்ன சொல்லுவோம், நம்ம செயல் செய்யக்கூடிய அந்த தான் வினைச்சொல். அந்த வினைச்சொல்லுக்கு முன்போ பின்போ இடைச்சொல் சேர்ந்து வரின் அது இடைச்சொல் தொடராகும்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள். இப்போ மற்றொன்று கிடைத்ததுன்னு இருக்குது, அவரே சொன்னார் அப்படின்றது. மற்றொன்று இதை பேர் சொன்னால் மற்று கூட்டல் ஒன்று, அதாவது மற்று என்னும் இடைச்சொல்லை அடுத்து
ஒன்று என்னும் சொல் என்று பொருள் தருகிறது. இதுதான் இடைச்சொல். அவரே சொன்னார். அவரேன்னு ஏ அப்படின்னு ஏங்கிறத இடைச்சொல். அப்போ அவரே சொன்னார். இந்த ரெண்டு இதுக்கும் முன்னாடியோ அந்த வினைச்சொல் என்னது, சொன்னார் அப்படிங்கிறத வினைச்சொல். அந்த வினைச்சொல்லுக்கு முன்னாடி இடைச்சொல் வந்துச்சு அப்படின்னா அதுதான் இடைச்சொல் தொடர். சரியா? அதாவது இங்கே பாருங்கள், 9ஆம் வகுப்புலேயே நீங்கள் 7:5 இருக்கும் இடைச்சொற்களின் வகைகள் கொடுத்துருப்பாங்க. வேற்றுமை உறுப்புகள் பாருங்கள், ஐ, ஆள், கூயின், அதுக்கன், பன்மை விகுதிகள், திணைப்பால் விகுதிகள். விகுதிகள் அப்படின்னாவே கடைசியாக வரக்கூடியது. கால இடைநிலைகள், பெயரச்ச வினையச்ச விகுதிகள், எதிர்மறை இடைநிலைகள், தொழிற்பெயர் விகுதிகள், வியங்கோல் வினை விகுதிகள், சாரியைகள், உவம உறுப்புகள், போல, மாதிரி, இணைப்பிடை சொற்கள். இது எல்லாமே என்னதுன்னா இடைச்சொற்களோட வகைகள். சொல்லுறுப்புகள், வினா உறுப்புகள், தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள். இப்போ நம்ம பார்த்ததில் அவனேன்னு இருந்துச்சா, அப்போ தத்தம் பொருள் உணர்த்தும் இடைச்சொற்கள் தான் வந்திருக்கு. ஓ, ஏ அவனே ஏன்னு தானே வந்துச்சு. அப்போ இடைச்சொற்கள் ஏ. சரியா? இதெல்லாம் தெரிஞ்சுட்டா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இடைச்சொற்கள் பார்த்தாச்சு. அடுத்து உரிச்சொல் தொடர். அதாவது உரிச்சொற்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஏற்கனவே. கடிமலர், அந்த மாதிரி கடிமலர், கடிமணம், இந்த மாதிரி வரும். அடுத்து சால, உரு, தவ, நனி, இதெல்லாம் உரிச்சொல் தொடரில் வந்து உரிச்சொல்லோட பெயரோ வினையோ தொடர்வது தான் உரிச்சொல் தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி என்ன வரும், பெயர் அல்லது ஒரு வினை வரும். எடுத்துக்காட்டு பாருங்கள், சால சிறந்தது. இதில் சால என்பது உரிச்சொல், அதை தொடர்ந்து சிறந்தது அப்படிங்கிற ஒரு செயல் வருது. அப்போ அதனை தொடர்ந்து சிறந்தது என்ற சொல் நின்று மிகச்சிறந்தது என்ற பொருளை தருகிறது. சால சிறந்ததுன்னா மிகச்சிறந்தது அப்படிங்கிற பொருளை வந்து மிகைப்படுத்தி நம்மளுக்கு வந்து தருது. இதுதான் உரிச்சொல் தொடர். அதாவது உரிச்சொல் இங்கே பாருங்கள், இதை தெரிஞ்சுக்குங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதாவது பெயர் சொல்லுக்கு வினைச்சொல்லுக்கு முன்னால் வந்து பொருள் தரும். அது வந்து எதில் வரும் அப்படின்னா இசை, குறிப்பு, பண்பு பொருளில் வரும். உரிச்சொற்கள் வந்து ஒரு சொல் பல பொருள். அதாவது ஒரு சொல்லை குறிக்க ஆனால் பல பொருளை தரும். இப்போ கடி அப்படின்னா கடிமலர், கடிமலர்னா மனமிக்க மலர். கடிநகர், கடி விடுதும், கடிநுனி, இது எல்லாமே உரிச்சொல் தொடர். கடி விடுதும்னா விரைவாக விடுவோம். கடி நகர்னா காவல் மிக்க நகர். கடி நுனினா கூர்மையான நுனி. இந்த மாதிரி பல சொல் ஒரு பொருள் தரக்கூடியது. இதில் வந்து பல சொல் இருக்கும், ஆனால் ஒரே ஒரு பொருளை தான் தரும். உருபசி அப்படின்னா மிகுதியான பசி. தவச்சிறிது, மிகச்சிறிது. நனி நன்று, மிக நன்று. களி பேர் வகைனா மிகுதியான பேரின்பம். இதெல்லாம் குறிக்கக்கூடியது, பொருள் தரக்கூடியது. அதாவது பல சொல் ஒரு பொருள் தர உரு, தவ, நனி, களி. அதே வினையில் பெயர் வினை உரி சொற்கள்லாம் மலன மழலை, குளன குழந்தை, வயப்பு பயன், உவப்பு உவகை, செழுமைனா செழிப்பு, செலுத்த செழிக்கும், இந்த மாதிரி குறிக்கும். விழுமம்னா விழுப்பம், விழுமுதல், விழுமி, அந்த பொருளெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த உரி சொற்களில். இப்போ நான் சால சிறந்தது பார்த்தோம்ல, சாலை அப்படிங்கிறது என்னது, மிகச்சிறந்தது அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து குறிக்குது. இல்லை அது மாதிரி தான். அடுத்து அடுக்கு தொடர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு சொல் வந்து 2-3 முறை அடுக்கி வந்துச்சுன்னா அதுதான் அடுக்கு தொடர்னு சொல்கிறோம். ஒரு சொல் 2-3 முறை அடுக்கி தொடர்வது அடுக்கு தொடர் ஆகும். அதாவது 2 டைம் வரலாம் அல்லது 3 டைம் வரலாம். இப்போ வருக வருக வருகன்றது 3 தடவை வந்திருக்கு. அந்த 3 முறை வந்தனால இதுதான் அடுக்கு தொடர். ஆனால் ஒரே சொல் உவகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வந்துள்ளது. இந்த சொல் பார்த்தா எப்படி இருக்கு, உவகையின் காரணமாக மீண்டும் மீண்டும் அடுக்கி வருது. நம்ம தெரியுமா பகுதியில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. கூட்டுநிலை பெயரெச்சங்கள் அப்படிங்கிறது எப்படி வருவதுன்னா, ஒன்றிற்கு மேற்பட்ட எச்சங்கள் சேர்ந்து பெயரை கொண்டு முடியும் கூட்டுநிலை பெயரெச்சங்களை இக்காலத்தில் பெருமளவு வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். வேண்டிய, கூடிய, தக்க, வல்ல முதலான பெயரெச்சங்களை செய என்னும் வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் சேர்ப்பதன் மூலம் கூட்டுநிலை பெயரெச்சங்கள் உருவாகின்றன. எப்படின்னா, கேட்க வேண்டிய பாடல், வேண்டிய அப்படிங்கிறத சேர்த்து, இதான் கூட்டுநிலை பெயரெச்சங்கள். கேட்க வேண்டிய 2 இருக்குதா இல்லையா. அடுத்து பாருங்கள், சொல்லத்தக்க செய்தி. இது பயனிலை எப்படி முடியுதுன்னா, கேட்க வேண்டிய அப்படின்னு சொல்லத்தக்க. இது மாதிரி பெயரெச்சங்களை வந்து செய்ய அப்படிங்கிற வாய்ப்பாட்டு வினையச்சத்துடன் சேர்க்கிறப்ப கூட்டுநிலை பெயரெச்சங்கள்லாம் உருவாகுது. ஏற்கனவே தொகாநிலை தொடர்கள் இங்கே பார்த்துட்டோம், 9 வகையானது இங்கே கொடுத்துருக்கேன் நான் புத்தகத்தில். சரியா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிச்சா தொகாநிலை தொடர்கள். அடுத்து திறனறிவும் பகுதியில் இருக்குமா, இதற்கான விடைகளை நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் அதற்கான விடைகள்லாம் பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.